திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடியே போற்றி. திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ. நாம் சென்ற பதிவிலே எல்லாம் வல்ல நம் அருட்பெரும் ஜோதியும் அவரின் வேலையாட்களுமான சத்தி சத்தர்களும் ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ, அவன் மனதில் என்ன நினைக்கின்றானோ, அந்த மனிதனின் எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் கொண்டு வந்து தரும் தெய்வமாக இருக்கின்றது என்று நாம் சென்ற பதிவிலே பார்த்தோம். அதற்கு ஆதாரப்பாடலாக பொறிக்காரண முதற் பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும் அவருக்கு செரியும் உபகாரிகளாம் சக்திகளும் அவரை செலுத்துகின்ற சத்தர்களும் தன் ஒளியால் விளங்க அறிவறிவாய் அவ்வறிவுக்கறிவாய் எவ்விடத்தும் ஆனதுவாய் தானதுவாய் அதுதுவாய் நிறைந்தே நெறிவழங்க பொதுவில் அருள் திருநடம் செய் அரசே நின் அடியேன் சொன்மாலை நிலைக்க அணிந்துருளே என்றும் அருள் விளக்க மாலையிலே நம் வள்ளல் பெருமான் கவிதை புனைந்துள்ளார். சரி, இந்த தத்துவம் என்பது என்ன? இந்த தத்துவம் யாரிடத்தில் உள்ளது? தத்துவம் மனிதரிடத்திலே உள்ளது. ஆணவம், பெருமாயை, திரேதாயி, தூக்கம், பயம், கோபம், பசி, மரணம், மனம், பன்முகம் சேர் மனம், விரிந்த மனம், பாய் மனம், மயங்கு புத்தி, சித்தம், அகங்காரம், மான், மாயை, மாமாயை, கண்மம், இவைகளெல்லாம் ஒரு மனிதனிடத்திலே உள்ள தத்துவங்கள். பொறிகளின் மூலமாக, கண்களின் மூலமாகவும் சில நன்மை தீமைகள் நடக்கின்றது. வாயின் மூலமாகவும் சில நன்மை தீமைகள் நடக்கின்றது. இங்கனம் கண்களின் மூலமாகவும் வாயின் மூலமாகவும் நன்மை தீமைகள் நடக்கின்றது. இவற்றை எல்லாம் புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணராய் நம் எல்லாம் வல்ல பூரணமான அருட்பெருஞ்சோதி தெய்வம் நம் வள்ளல் பெருமான் இந்த தத்துவங்களுக்காக ஒரு சில 2 வரி கவிதை எழுதியுள்ளார். சினமுகத்தார் தம்மை கண்டு திகைத்த பொழுது அவரை சிரித்த முகமாக்கி தனக்களித்த சிவமே என்று கவிதை புனைந்திருப்பார். ஒரு மனிதரிடத்திலே நம் வள்ளல் பெருமான் சினம் ரொம்ப கோபமாக இருந்தாராம் ஒருவர். அவரை கண்டு திகைத்த பொழுது, இறைவா, என்ன இவருடைய முகமானது கோபத்தில் இந்த தத்துவமான இந்த கோபத்தை தன் முகத்தின் மூலம் கண்களின் மூலமாக என காமிக்கின்றார். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி தெய்வமே என்று எல்லாம் வல்ல நம் தெய்வத்தை நினைக்கையிலே நம் எல்லாம் வல்ல தெய்வம் ஒளியின் மூலமாக நம் சத்தி சத்தர்களை கொண்டு அவரை சிரித்த முகமாக்கியதாம். அங்கனமே சினத்த முகத்தார் தம்மை கண்டு திகைத்த பொழுது அவரை சிரித்த முகமாக்கி எனக்கு அளித்த சிவமே என்றும் கவிதை புனைந்திருப்பார். இந்த தத்துவங்களையெல்லாம் அடக்கக்கூடிய வல்லமை நம் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் உண்டு. அதுதான் நம்ம வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலிலே சத்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தியை அளித்த அருட்பெருஞ்சோதி என்று பாடிய கவிதை புனைந்திருப்பார். சத்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தியை அளித்த அருட்பெருஞ்சோதி என்று கவிதை புனைந்திருப்பார். காலம் வரும்பொழுது, நேரம் வரும்பொழுது இந்த வரிக்குண்டான இந்த ஆதாரங்களையும் ஆதார பாடல்களையும் பேசுவோம். கதிர்நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் ஏற்றெனும் அருட்பெருஞ்சோதி என்று கவிதை புனைந்திருப்பார். கதிர்நலம் என் இரு கண்களில் கொடுத்தே. பொறிகளின் மூலமாக நாம் நன்மை செய்ய முடியும். அந்த கண்களின் மூலமாக ஒளியை அனுப்பி பிறருக்கு நன்மை செய்ய முடியும் என்பதே இந்த கவிதைகளின் அர்த்தம். கதிர்நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றென்னும் அருட்பெருஞ்சோதி என்று கவிதை புனைந்திருப்பார்.
இப்போ கண்களின் மூலமாக ஒளி வெளிப்படுகின்றது. இந்த சத்தி சத்தர்களே ஒளி. சூரியனிடமிருந்து வரக்கூடிய இந்த வெள்ளை ஒளிகளை சத்தி சத்தர்கள். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இந்த சத்தி சத்தர்களை கொண்டே தன்னுடைய அனைத்து ஏவல் பணிகளையும் இறைவன் செய்து முடிக்கின்றார். யார் யாருக்கு நன்மை செய்ய வேண்டுமோ அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்கின்றது. இந்த சத்தி சத்தர்களை கோடி பல்கோடி நிறைய சத்தி சத்தர்களை நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி படைத்துள்ளது. எண்ணில் பல் சத்திய எண்ணில் அண்டங்களை அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அளவில் பல் சத்தரை அளவில் அண்டங்களை அளவற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இங்கனம் அளவில்லாத கணக்கற்ற எண்ணற்ற சத்தி சத்தர்களை நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி வகுத்துள்ளது. கணக்கற்றவை, கணக்கு என்பது சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு இந்த சத்தி சத்தர்களை படைத்துள்ளது. இந்த சத்தி சத்தர்களே எல்லாம் வல்ல நம் இறைவனின் அருட்பெருஞ்சோதியின் வேலையாட்கள். இந்த எல்லாம் வல்ல சத்தி சத்தர்களே சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிகள். அவைகள் வெள்ளை நிறமாக உடையவர்கள். அந்த வெள்ளை நிறத்திற்குள்ளே 5 நிறங்களை உடையவர்கள். அந்த சத்தி சத்தர்களுடைய வண்ண நிரப்பிகளை நம்மளுடைய பார்வைகள். அகச்சிவப்பு கதிர்க்கும் புற ஊதா கதிர்க்கும் இடைப்பட்ட பகுதியே நம்முடைய பார்வையாக இருக்கின்றது. நிறைய பேச வேண்டியிருக்கின்றது. எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றது. சிந்திப்போம், பேசுவோம், நிறைய பேசுவோம். திருவருட்பாவினுடைய புகழை பரப்புவோம். வள்ளல் பெருமானுடைய புகழை பேசுவோம், பரப்புவோம், சிந்திப்போம், பேசுவோம்.